ஏன் அம்மா உங்களுடன் இருக்க வேண்டும்? அவக்கு இப்ப ஏன் அம்மா கூட இருக்கணும்னா அவ ஃப்ரீயா இருக்கணும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குழந்தைய அம்மா பாத்துக்கிறணும், வீட்டுல உள்ள வேலையை அம்மா குக்கிங் எல்லாத்தையும் பாத்துக்கிறணும், அவ ஃப்ரீயா இருக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அம்மா சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டாங்க, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, இன்னும் கஷ்டப்படுறாங்க. எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. வீட்டு வேலை எல்லா வேலையும் அம்மா தான் பாக்குறாங்க. இப்ப இவளும் கூப்பிடுறா. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அவளுக்கு அவ ஃப்ரீயா இருக்கணும், வீட்டுல உள்ள வேலை எல்லாம் அம்மா பாத்துக்கணும், அவ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவ அம்மா அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறான். குமார் சொல்லுங்க, யார் இவரு? நான் ஒர்க்குக்காக எங்க அம்மாவை நான் கூப்பிடல, நான் வேலை பார்ப்பேன். நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு நல்லது கெட்டது சொல்லுவீங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. குழந்தை எப்படி பாத்துக்க, அப்படி வச்சுக்க, அவங்க தூக்கி வச்சுப்பாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்டா இருப்பேன். வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். நான் தூங்கியே இப்போ பாப்பா பிறந்து 2 வருஷம் ஆச்சு சார். ஒழுங்கா தூங்கி நான் 2 வருஷம் ஆச்சு. நான் ஆனா அவளுக்கு அப்படி இல்ல சார். நான் தங்கச்சி தானே, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவளுக்கு குழந்தை பிறந்து 1 இயர் வரைக்கும் அந்த அப்படி அவ்வளவு நாள் இருந்தா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பக்கத்துல இருக்கறனால ஏதாச்சும் ஒண்ணா ரீசன், லைட்டா ஏதாவது ஒரு ரீசன்னா டக்குனு கிளம்பி ஓடிடுவா. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நான் மேரேஜுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார் அம்மாக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவளை பத்தி மட்டும் யோசிக்கிறா சார், அவ ஃபேமிலியை பத்தி மட்டும் யோசிக்கிறா. அப்பா சுகர் பேஷண்ட், அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்பாவை கேர் பண்றது அம்மாவை விட யாருனாலும் கேர் பண்ணிக்கவே முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம்.